சுடருக்கு என்னாச்சு? டாக்டர், சிஸ்டர், டாக்டர், நர்ஸ், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. டாக்டர், சீக்கிரம் வாங்க. டாக்டர், சுடர் என்னாச்சுங்க? பாருங்க டாக்டர். ஆக்சிஜன் மாஸ்க் போடுங்க. கொஞ்சம் ஓகே மேடம். டாக்டர், என்னாச்சு டாக்டர்? என்னாச்சு மேடம்? இமிடியேட்டா பிளட் கொடுக்கணும். ஓகே மேடம். இல்லனா ரொம்ப கிரிட்டிக்கல் ஆயிடும். ஐயோ மேடம், பி நெகட்டிவ் எங்கேயுமே ஸ்டாக் இல்லைன்னு சொல்றாங்க. பிளேட்லெட்ஸ் பேக் நைட் வந்துரும். சரி, இப்போதைக்கு ஆக்சிஜன் மாஸ்க் இருக்கட்டும். இன்ஜெக்ஷன் எடுத்து போடுங்க. ஓகே மேடம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஒருத்தர் வந்து சுடர் பிளட் குரூப் சொல்லி சாம்பிள் கொடுக்க போனாரு. எல்லாம் ஓகேவா இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஓகே மேடம். ஓகேனா அவரை உடனே இங்க கூட்டிட்டு வாங்க. சரிங்க மேடம். மேடம் சொல்லுங்க. சுடருக்கு பிளட் கொடுக்கறதா ஒருத்தர் வந்தார்ல? ஆமா. அவரோட சாம்பிள் ரிப்போர்ட் ரெடியா? ரெடியா இருக்கு. சீக்கிரம் கொடுங்க மேடம். என்னங்க? கொடுங்க மேடம். நான் தான் மேடம் பிளட் சாம்பிள் கொடுத்தேன். என் பொண்ணு, நான் அந்த பொண்ணுக்கு பிளட் கொடுக்கலாங்களா? உங்க சாம்பிள் பாசிட்டிவா இருக்கு சார், நீங்க கொடுக்கலாம். வாங்க சார், வாங்க வாங்க சார், வாங்க படுங்க. படுத்துக்கோங்க சார். சென்ற பின்னே அந்த பாட்டோடு மூங்கிலுக்கு உறவு என்ன? பெற்ற மகள் பிரிகின்றாள், அந்த பெண்ணோடு தந்தைக்குள்ள உரிமை என்ன? காற்றை போல் ரயில் ஒன்று கடந்து போன பின் கை காட்டி மரம் கொள்ளும் தனிமை என்ன? மாயம் போல் கலைகின்ற மனித வாழ்க்கையில் சொந்தங்கள் சொல்லிச் செல்லும் செய்தி என்ன? பாசத்தின் ஊடாக ஞானம் கொள்ள படைத்தவன் புரிகின்ற சூழ்ச்சி என்ன?